5 நிமிஷத்தில் தக்காளியை வச்சு ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணி இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பல் பூண்டை நல்லா சதைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பாதி பல்லாரியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி ஜூஸ் இருக்குல்ல, இதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணியுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்டார்டிங்கில் இது நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பராக வத்திருங்க. நல்லா வத்தினதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஜூஸியான தக்காளி சட்னி ரெடி ஆயிருங்க. இது கூடவே 2 மொறுமொறுன்னு தோசை விட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரின்னு இது எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தக்காளி சட்னி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.